மாமியாருக்கு போன் செய்து கதறி அழுத மருமகன், பதறி அடித்துக் கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்த தாய்க்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடுவீட்டில் மகள் கழுத்தில் காயங்களோடு சடலமாக கிடந்த கொடூரம். சடலத்தின் அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்த குழந்தைகள். இளம் பெண்ணை கொலை செய்தது யார்? தப்பி ஓடிய கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? மாலை நேரம். தன்னோட மாமியாருக்கு போன் பண்ண சௌரப் துபே, உங்க பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறா, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழுதுருக்காரு. என்ன மாப்பிள, என்ன ஆச்சு என் மகளுக்குன்னு மாமியார் கேட்டிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம சௌரப் போனை கட் பண்ணிட்டாரு. இதனால பதற்றமடைஞ்ச மாமியார் தனது மகனை கூட்டிக்கிட்டு மகளோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்து கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க மகள் தீபிகா கழுத்துல துணி சுத்தப்பட்ட நிலையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. மகள் கிடந்த கோலத்தை பார்த்து தாய் கதறி அழுதிருக்காங்க. அடுத்து மருமகன் சௌரப் துபேவை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அவரை காணல. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச தாய் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீபிகாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சாங்க. அடுத்து தீபிகாவோட தாய்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சௌரப்பை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா, அவரோட செல்போன் நம்பர்னு எல்லாத்தையும் செக் பண்ணி தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பங்கி பகுதியைச் சேர்ந்தவர் சௌரப் துபே. இவருக்கு ஏற்கனவே 3 பெண்களோட கல்யாணம் ஆகியிருக்கு. மதுபோதைக்கு அடிமையான சௌரப் தனது மனைவிகளை நிர்வாணப்படுத்தி பெல்ட்டால அடிச்சு நாள்தோறும் சித்திரவதை பண்ணி இருக்காரு. இதனால 3 மனைவிகளும் இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கிடையில சௌரப்புக்கு ஃபேஸ்புக் மூலமா அதே பகுதியைச் சேர்ந்த தீபிகா கூட பழக்கமாகி இருக்கு. தீபிகாவுக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. தீபிகாவோட கணவர் ஒரு விபத்துல உயிரிழந்துட்டாரு. இதனால அவங்க 2வதா சௌரப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து தீபிகா தன்னோட கணவன் குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாள் ஆக ஆக சௌரப்போட இன்னொரு முகம் தீபிகாவுக்கு தெரிய வந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் மட்டும் நல்லபடியா இருந்த கணவன் அடுத்து டெய்லி மது போதையில வீட்டுக்கு வந்து மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. அது மட்டும் இல்லாம வரதட்சணை கேட்டோம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு தீபிகா, எங்க அப்பா அம்மா ரொம்ப வசதியானவங்க கிடையாது, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், என்னோட முதல் கல்யாணத்துக்கே எங்க வீட்டுல ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க, அதனால என்னால வீட்டுக்கு போய் வரதட்சணை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு கடும் கோபமான சௌரப் முதல் கணவனுக்கு வரதட்சணை கொடுத்த மாதிரி எனக்கும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு சொல்லி மனைவிய நிர்வாணப்படுத்தி அடிச்சிருக்காரு. அதுக்கு மனைவி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச கணவன், உனக்கு இன்னும் 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ள வரதட்சணை வாங்கிட்டு வரலன்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இதனால தீபிகா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு பணம் கேட்டு பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல பணம் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மது போதையில வீட்டுக்கு வந்திருக்காரு சௌரப். அப்ப மறுபடியும் வரதட்சணை கேட்டு மனைவி கூட சண்டை போட்டிருக்கான். அந்த நேரத்துல 2 பேருக்கிடையில வாக்குவாதம் அதிகமானதா சொல்லப்படுது. இதனால கடும் கோபமான கணவன் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்கான். இதுல வலி தாங்க முடியாத தீபிகா சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அடுத்து வீட்டுல இருந்த துணியால சௌரப் கழுத்தை நெரிச்சி மனைவிய துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான். அடுத்து மாமியாருக்கு போன் பண்ணி, உங்க மக பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறா, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதே பகுதியில பதுங்கியிருந்த சௌரப்பை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.